நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்க. இப்போ 80 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கு கடல்ல போய் பேனா வைக்கிறாங்களா? அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? எப்படி சொந்த பணம்? விவசாயம் பண்ணாங்களா, இல்லை ஆட்டோ ஓட்டினாங்களா, இல்லை ரிச்சா எழுத்தாங்களா, மூட்டை தூக்குனாங்களா, என்ன பண்ணாங்க? இப்போ 80 கோடி ரூபா 100 கோடி ரூபா இது பேனா வைக்கிறேங்கிறாங்களே, எப்படி இந்த பணம் அவங்களுக்கு வருது? நம்ம மக்களும் திருந்த மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. முதல்ல எதுக்கு இலவசம்? பிச்சைக்காரங்களா எங்களுக்கு இலவசம்? நீ எதுக்கியா கொடுக்குற? விலைவாசியை குறைச்சி விட, நாங்களே சம்பாரிச்சு வாங்கிக்குவோம். நீ எதுக்கு எங்களை பிச்சைக்காரனாக்குற? எங்களுக்கு விலைவாசியை குறைச்சி விட, நாங்க சம்பாரிச்சு உழைச்சி நாங்க வாங்கிக்கிறோம். நீ எதுக்கு வந்து எங்களுக்கு இலவசம் தர? எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குற. இந்த பஸ் விலையை குறைக்கிறாங்க இருக்கலாம் இதுன்னு சொன்னா எவ்வளவு விலைவாசி ஏற்றி விட்டுருக்குற. டாஸ்மார்க் எல்லாம் ஒழிச்சு எவ்வளவு குடும்பம் அழியுது தெரியுங்களா? விவசாயம் எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிருக்கிற? தூத்துக்குடி இதுலலாம் வெள்ளம் வந்துச்சு, என்ன உங்களால செய்ய முடிஞ்சு? நிவாரணங்கிற என்ன கொடுக்குற? மத்திய அரசுனா ஒவ்வொருத்தையும் மத்திய அரசுன்னு போறீங்க. நீ எதுக்கு இங்க இருக்கிற? அது நீ சொன்ன மத்திய அரசு இங்க ஆண்டுட்டு போயிடலாமே. மக்கள் சிந்திச்சு நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்கணுங்க. அன்னைக்கு தாங்க இந்த தமிழ்நாடு உருப்பிடும்.